உலகமே வியக்கும் ஒரு மாபெரும் தலைவரின் வயிற்றைப் பாருங்கள். அங்கே தங்கமில்லை, வைரமில்லை. பசியை தாங்கிக் கொள்ள இறுக்கிக் கட்டப்பட்ட 2 பாறை கற்கள் மட்டுமே இருந்தன. மதீனாவின் அந்த அகழி திட்டில் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்தில் அன்றைய மதிய உணவில் அப்படி என்ன அற்புதம் நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். மதீனாவின் எல்லையில் கடும் குளிரிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் அகழி தோண்டிக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். 3 நாட்களாக பசி, குடல் சுருங்கிப் போகும் வலி. ஒரு கட்டத்தில் தோழர்கள் தன் பசியை தாங்க முடியாமல் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். தன் பசியை சொல்ல வந்தவர்கள் அங்கே ஒரு காட்சியைக் கண்டு உறைந்து நின்றார்கள். ஆம், தன் தோழர்களை விடவும் தன் மக்களுக்காக அதிகம் பசியை தாங்கிக் கொண்டிருந்த அந்த உன்னத தலைவர் தன் வயிற்றில் 2 கற்களை கட்டிக்கொண்டு மண்ணை அள்ளிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. ஓடுகிறார் தன் வீட்டிற்கு. அப்துல்லா, ஏதாவது சமைக்க முடியுமா? நபிகளாரின் பசியைக் கண்டு என் இதயம் துடிக்கிறது என அழுகிறார். வீட்டில் இருந்ததோ ஒரு மரக்கால் பார்லி மாவும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியும் மட்டுமே. அது 10 பேருக்கு கூட போதாது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரை மட்டும் ரகசியமாக அழைக்கிறார். ஆனால் தன் தோழர்களை தவிக்க விடாத அந்த தலைவர், அகழி தோண்டும் 1000 பேரும் வாருங்கள், ஜாபிர் வீட்டில் விருந்து என்று அறிவிக்கிறார்கள். பதறினார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நபிகளார் சொன்னார்கள், நான் வரும் வரை அந்த பாத்திரத்தை திறக்காதீர்கள். நபிகளாரின் முபாரக்கான பரங்கள் அந்த பாத்திரத்தை தொட்டது. அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. எடுக்க எடுக்க உணவு குறையவே இல்லை. 1000 பேரும் திருப்தியாக உண்டார்கள். நபித்தோழர்களின் பசி தீர்ந்தது. அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகும் அந்த பாத்திரத்திலிருந்த உணவு குறையாமல் அப்படியே இருந்தது. இது வெறும் கதையல்ல. பசியால் வயிறு ஒட்டியபோது தன் தோழர்களுக்காகவும் உம்மத்திற்காகவும் நபிகளார் சிந்திய கண்ணீரின் பிரதிபலன். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்தில் நடந்த மதிய உணவு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும்.